ஆண்டவரும் அருமரிச்சுகிறமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இணையதளத்தின் வாயிலாக மீண்டுமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியான பாக்கியத்தை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுதும் தேவன் இந்த ஆராதனையை, கர்த்தருடைய செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்ததற்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியான ஒரு வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி என்னவென்றால், மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை மீகா என்ற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும், அதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருந்தாலும், நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்க முன்னே போவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருந்தார். பாதைகளை செம்மைப்படுத்தும்படியாய், கோணலானவர்களை சீர்படுத்தும்படியாய், நேர்படுத்தும்படியாய், எப்பொழுது இரவும் பகலும் தேவன் அவர்களை காக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போகிறதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தடைகளை நீக்கும்படியாக ஆண்டவர் கடந்து செல்கிறார் என்று பார்க்கிறோம். சில நேரத்தில் நான் எதை செய்தாலும் அது தடையாய் இருக்கிறது. ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்தால் தடையாய் இருக்கிறது. ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தால் அது தடையாய் இருக்கிறது. திருமண காரியங்கள் சில நேரத்தில் தடையாய் இருக்கிறது. வியாபாரம் தடையாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக வேண்டுமானாலும் அதுவும் தடையாய் இருக்கிறது. இதெல்லாம் நினைத்து ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில், படிப்பு காரியத்தில் எல்லாம் தடையாய் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்கிறார். தடைகளை நீக்குகிறவர்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்றது போல இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற தேவ மக்களாக இருக்கிற நமக்கு முன்பதாகவும் அவர் கடந்து போவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். பார்வோனுடைய அரசன் எகிப்தில் ஜனங்களை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் எகிப்தின் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு மோசே என்ற ஒரு தேவ மனிதனை அனுப்பி கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்படியாக மோசே என்ற தேவ மனிதனை அனுப்பி வைத்தார். அவர் மூலமாக எகிப்திலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட்டு கடந்து வருகிறார்கள். வருகிற வழியிலே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், தடைகள் எல்லாம் கடந்து வருகிறது. ஆனாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் முன்னே கடந்து செல்கிறார். ஏன் கர்த்தர் முன்னே நடக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், தடைகளை நீக்குவதற்காக அவர் முன் நடக்கிறார். ஜனங்களை பாதுகாப்பதற்காக அவர் முன் நடக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளை மாற்றி உங்களுக்கு காரியங்களை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமானால், தடைகளை தகர்க்கிற தேவனாய் கர்த்தரை நாம் முன்வைக்க வேண்டும். நீங்க முன்னாடி போதப்பா, நீங்க முன்னாடி போகும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தடைகள் எல்லாம் நீங்கும், நன்மைகள் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அன்பான கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். இரவு பகல் வழி நடக்கக்கூடும்படிக்கு பகலில் மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 22ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று பார்க்கிறோம். அவர்களை ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தி சென்றதை நாம் பார்க்கிறோம். பகல்ல வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தேவன் மேக ஸ்தம்பத்தை அனுப்பி அவர்களை வழிநடத்தினார். இரவு நேரம் வந்த பிற்பாடு இருட்டா இருக்கும்போது, ஒன்று வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் போது, ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சம் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, மோசே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி வெளிச்சத்தை உண்டாக்கினார். பாருங்க, வெளிச்சத்தை காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார். கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், கர்த்தர் முன் சென்றபடியினால் தடைகள் விலகி போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்றபடினால் அவர்களுக்கு முன்பதாக இருந்த எல்லா தடைகளும் விலகி போனது என்று சொல்லி நாம் பார்க்கிற பிரியமானவர்களே, இஸ்ரவேல் அந்த 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாத்திரா 14:22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற வழியில எரிகோ வந்தது. 7 முறை எரிகோவை சுற்றி வந்தார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி சுற்றி வரும் பொழுது எரிகோ தரைமட்டமானது. இரண்டாவது யோர்தான்
இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது சில தடைகள் முன்னே கடந்து வந்தது. மூன்றாவதாக செங்கடல் வந்து நிற்குது. அந்த செங்கடலை எப்படி கடந்து செல்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒரு கோல். அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். அந்த கோலை சமுத்திரத்தில் நீட்ட பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்தது. மதில் சுவரை போல நின்றது. வெட்டாந்தரை காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் அந்த வெட்டாந்தரையில் நடந்து கடந்து அக்கறைக்கு செல்கிறார்கள். அப்ப ஆண்டவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதை சென்றதுனால இவர்கள் அந்த வெட்டாந்தரையில கடல்ல வெட்டாந்தரை தேவன் உண்டாக்கி அதிலே கடந்து செல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். வழியை திறந்தார், பாதையை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எரியோ போன்ற தடைகள் வரலாம், யோர்தான் போன்ற பிரச்சனைகள் வரலாம். பிரபாகித்து செங்கடல் போன்ற நிலைமை குறுக்கே நிற்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக கடல்ல பார்த்து பார்த்தா அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கரையை வந்து மோதும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். போராட்டம் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். இதை எவ்வாறு மேற்கொள்வது, இதை எவ்வாறு நாம் வெற்றி காண்பது என்று சொல்லி ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான் பிரச்சனைகள் வந்தது. தேவ மனிதர்களுக்குள்ளே கவலைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து சென்றார். தடைகள் எல்லாம் நீங்கியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில் வருகிற, என் குடும்பத்தில் வருகிற, என் ஊழியத்தில் வருகிற எல்லா தடைகளையும் என் தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் மாற்றுவார். நிச்சயமாய் விடுதலை தருவார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையிலே அற்புதத்தை நீங்க காண்பீங்க. பிரியமானவர்களே, என்ன செய்வது, எப்படி முன்னேறுவது, ஒரு வழியும் தெரியவில்லையே. இந்த கொரோனா வைரஸ் தாக்கங்கள், லாக்டவுன் எல்லாம் ஸ்தம்பித்து இருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் முன்னேற போறோமோ, எப்படி தொழில் செய்து வளர்ச்சி அடைய போறோமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். எனக்கு அன்பான கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்கள் எதிர்பாராத ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையை செய்ய போகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சகஜமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுவதற்கு பிற்பாடும் உங்க தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஊழியத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை, ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறதை நீங்க காண போறீங்க. காரணம், தடைகளை நீக்கிறவர், மாற்றுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியப்படும்படியாக, அதிசயப்படும்படியாக கர்த்தர் நம்மளை வாழ்க்கையிலே இருக்கிற தடைகளை மாற்றி போகிறார். ஒரு சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிறுதோறும் கடந்து வருகிறார்கள். ஆராதனை முடித்த பிற்பாடு ஒரு குடும்பத்தினர் எங்களை பார்த்து ஜெபித்து செல்ல வேண்டும் என்று இருந்தார்கள். பிறகு ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் மகனுக்கு வெளிநாட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விசாவுக்கு பணம் கட்ட சொல்லி சொன்னாங்க. விசா வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ரூபாவை
நாங்க சொன்னோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். நிச்சயமாக அந்த விசா ஒருவேளை தடை நீங்கி வரலாம். அப்படி ஒருவேளை விசா வரலனாலும் நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அனுப்பணும். ஒரு சில மாதங்கள் கடந்தது. மீண்டும் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தாரையா. காரணம், அந்த லேட் ஆனதுனால அவரே சொல்லிட்டாரு, பிற்பாடு நான் வேலைக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், இப்பொழுது நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன் என்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் பாருங்க எப்படி தடைகள் காணப்பட்டது. அவர்கள் கிடைக்கக்கூடிய பணங்கள் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் ஜெபத்துக்கு பிற்பாடு தடைகள் நீங்கி அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு அந்த பணத்தை வைத்து வீடு கட்டும்படியான ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லையா என்று சொன்னார். அதுக்கு கூட நாங்கள் அவர்களை பார்த்து சொன்னோம், கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இந்த குழந்தை கிடைக்க கூடாதபடிக்கு என்ன தடை இருக்கிறதோ அதை மாற்ற என் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன். விசுவாசிக்கிறாள் என்று கேட்டோம், விசுவாசிக்கிறவையா நாங்க. இன்றைக்கு அவர்கள் கன்சியாயை ஆண்டவர் குழந்தை புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள்ல தேவ சமூகத்துல அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் வீடு கட்ட எண்ணி இருக்கலாம். பல ஆண்டுகள் பல நாட்கள் போய் கொடுக்கிறது என்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, நம்பிக்கை வைக்கும் போது, தடைகளை தகர்க்கிறவர் நிச்சயமாக நல்ல ஒரு வீட்டை கட்டி முடிக்க கிருபை செய்வார் என்று நம்புங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஒரு நல்ல வரனை கர்த்தர் ஏற்று கொண்டு வருவான்னு சொல்லி விசுவாசிங்க, அது நடக்கும். தேவ சமூகத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே, நமக்கு ஏன் தடைகள் வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நம்ம ஆண்டவர் பிள்ளை தானே, அவருக்கு தெரியாதா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தெரியாதா என்று நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, சில நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சாத்தான் தடை பண்ணுவான். நம்புறீங்களா? வேதத்துல புதிய ஏற்பாட்டுல 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. சாத்தானும் எங்களை தடை பண்ணினான் என்று குறிப்பிடுகிறார். சாத்தானும் எங்களை தடை பண்ணினான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதுகிற நிருபத்திலே அவர் சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அநேக தரம் தடைப்பட்டேன். அநேக தரம் சில காரியங்களுக்கு, சில இடங்களுக்கு செல்வதற்கு நான் முயற்சி செய்தும் தடைப்பட்டேன் என்று சொல்கிறார் பவுல். ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இதுவரைக்கும் எனக்கு தடையாயிற்று, இதுவரைக்கும் எனக்கு தடையாயிற்று. வாழ்க்கையில அநேக காரியங்கள் இப்படித்தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் தடைபடலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேல விசுவாசமா நம்பிக்கையா இருந்த அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில, தேவ ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அநேக தடைகள் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அந்த தடைகளை மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் எப்பொழுதும் சத்துருவாக இருந்து கொண்டே இருக்கிறான். எந்த ஆசீர்வாதம் எதன் மூலமா கிடைக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆகவே சாத்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி ஆசீர்வாதங்களை தடைப்படக்கூடியவராக
விசுவாசிக்க வேண்டும். சாத்தான் தான் தடை பண்ணுகிறான். ஆனால் நாம் அதை அறியாமல் இருக்கும்படி சில நேரத்தில் என்ன செய்யறான், நம்முடைய மனதை மாற்றி விடுகிறது. இதனாலும் பெரிய மனங்களே, நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்வை கண்டு சாத்தானுக்கு ஒருவேளை பிடிக்காம இருக்கலாம். சில நேரத்தில் மனிதனும் கூட நம்முடைய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக கூட காணப்படலாம். ஆனால் அதை குறித்து நாம் ஒன்றும் கலங்க வேண்டாம். நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எந்த மனுஷனாலும் எந்த சத்துருவாலும் சாத்தானாலும் தடை செய்ய முடியாது என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வேதத்திலே ஆண்டவர் அநேக வார்த்தைகளை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத சத்துருவாகிய சாத்தான் சில நேரத்தில் என்ன செய்வான், தடைகள் விடுபடும். பாருங்க, இன்னைக்கு கொரோனா வைரஸ் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். கண்ணுக்கே தெரியல. ஆனா மனுஷனுக்குள்ள உள் புகுந்து சில உறுப்புகளை பாதிக்கும் போதுதான், பிளட் டெஸ்ட் பண்ணும் போதுதான் தெரியுது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி அது மனுஷனுக்குள் பாய்ந்து நோய் உண்டாக்கி மரணத்தை பிறப்பிக்கிறது கண்டுபிடிக்கிறார். அப்படி சில நேரத்தில் நோய் உண்டாகும் போது அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகமாக்கி விடுறாங்க. அது போலதான் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத சில காரியங்கள், இன்னைக்கு குடும்பங்களுக்கு புறமா சூனியங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினங்கள், மந்திரங்கள், இவைகளெல்லாம் உண்டாக்கி நஷ்டத்தை கஷ்டத்தை அடையணுங்கிறதுக்காக இன்னைக்கு மனிதர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட பல சோதனைகளை நீங்கள் கடந்து வரலாம். எனக்கு அன்பான கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இது 2020வது ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் பலுகி பெருகுவாயாக, நீங்க பலுகி பெறுவீர்கள் என்று சொன்னாரு. நம்ம பலுகி பெருகிற மாதிரி இல்லையே, நாளுக்கு நாள் நாம் குறுகி கொண்டே இருக்கிறோம், குறுகி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்க கலங்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எதற்கு நம்புறீங்க? நம்புறவங்களா? ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் பிரியமானவர்களே, கர்த்தர் தடைகளை நீக்குகிறார். கர்த்தர் தடைகளை நீக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் தடைகளை நீக்கிறவர். மீகா 2:13 பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதவைகளை நாம் செய்யும் போது சில நேரத்தில் தடைகள் வரும். ஆண்டவருக்கு சித்தமான இல்லாத இடங்களுக்கு போகும்போது தடைகள் வரும். சித்தமில்லாத காரியத்தை செய்யும் போது தடைகள் வரும். அவருக்கு சித்தமா இல்லாத இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது கூட சில நேரத்தில் தடைகள் வரும். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டோம். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டோம் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதை ஆவியான ஒரு மூலம் தரப்பாரா? நிச்சயமா தடுக்க மாட்டார். ஊழியர் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் தான். சுவிசேஷம் அறிவிப்பது, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்வது கர்த்தருக்கு பிரியமான காரியம் தான். ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டோம் என்றார். காரணம், அங்க ஏதோ சில தடைகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது அறிந்த தேவன் பவுலை தடை பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமில்லாத இடத்துல நாம் ஊழியத்தை செய்யும் போது தடைகள் வரலாம். சித்தமில்லாத இடத்துக்கு செல்லும் போது தடைகளை வரலாம். ஆதலால் அதை குறித்து சோர்ந்துக்கூடாது. எவ்வளவு தடைகள்
தடைகளை நீக்கிறவர், மாற்றுகிறவர், நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அதே நேரத்தில் நாம் செல்வது தேவனுடைய சித்தமா, இந்த இடத்துக்கு போவது தேவனுடைய சித்தமா சித்தமில்லை என்று சொல்லி நாம் ஜெபித்து கடந்து செல்லும் போதுதான் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்களை ஒரு காலம் தடுத்தார். ஆண்டவர் அன்றைக்கு தம்முடைய சீசர்களை அழைத்து சொன்னாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். நீங்க சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி சொன்னார். அப்ப தேவனுடைய சித்தம் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களும் கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ரட்சிப்பை பெற்று பாவமன்னிப்பை நிச்சயத்தை பெற்று பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆதலால் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை யாருக்கு எப்பொழுது எங்கே ஆண்டவர் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ, நிறைவேற்ற கொண்டிருக்கிறாரோ, அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றியே தருவார். நாம் அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமா நிறைவேற வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாது. சாத்தான் சில மனிதர்கள் மூலமாக தடைகளை உண்டாக்க நினைத்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகங்களை காத்திருந்து ஜெபிக்கும் போது, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் போது, அவருடைய வசனத்தை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கும் போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நன்மைகளை செய்யாமல் தேவனால் இருக்க முடியாது. ஏனென்றால் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு எந்த மனுஷனாலும் எந்த தீய சக்தினாலும் கர்த்தர் தமது ஊழியக்காரர்களை ஊழியங்களை ஆசீர்வதிப்பதை தடுக்க முடியாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய முடியாது. ஏனென்றால் வேதம் அப்படி சொல்கிறது. ஆதலால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதீர்கள், தடைகளை சீக்கிரத்தில் நீக்கி போடுவார். விடுதலையோடு என்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி சென்று ஆலயத்தில் ஆராதிக்க போறோமோ என்ற கலக்கம் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா? சீக்கிரத்திலே ஆண்டவர் நல்ல விடுதலை தர போகிறார், தடைகளை தகர்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு காலம் தடைபடல. எகிப்துல பாவத்துல சாபத்துல அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்கள் அப்படியே இருந்து மடிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேன் கொடுக்கிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அவளை மகிழ்ச்சியோடு சமாதானம் சந்தோஷத்தோடு வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதெல்லாம் தான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு என் ஜனங்களை, யூத ஜனங்களை சிதறடிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னார். அவர்களை என்னுடைய மந்தைக்குள்ளே கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னார். என் ஜனங்கள் கடைசி நாட்களிலே எல்லாரையும் நான் ஒரு இடத்துல கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கு மாறாதவர். நம்மையும் ஆண்டவர் தேவ சமூகத்திலே விடுதலையோடு ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க நிச்சயம் கூட்டி சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்க யோபுவுடைய வாழ்க்கையில பார்ப்போம், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதனால். ஆனா யோபு வாழ்க்கையை குறித்து நம்ம பார்ப்போமானால், அந்த மனிதனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற
போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சத்துரு பல சோதனைகள் கொடுக்கிறான். அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்தில் இருந்தார்கள். திடீரென்று அவர்கள் மரித்து போகிறார். பயங்கரமான ஒரு சூறாவளி காற்றினால வீடு இடிந்து பிள்ளைகள் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் சொத்து சுகம், ஆடு மாடு, மிருகச்சீவர்கள் எல்லாம் அழியுது. ஒன்றன் பின் ஒன்றாக சீமானா இருந்த மனுஷன் படிப்படியாக அவன் வளர்த்த மிருகச்சீவர்கள் எல்லாம் மடிந்து போகுது. சொத்து சுகமெல்லாம் இழந்து போகிறார். கடைசியில் ஜீவன் இருந்தால் எல்லாமே திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் இருக்கும்போது உடம்புல கூட சரிந்த பெரிய பெரிய கொப்பளம் வந்து விட்டது. என்ன செய்வது என்று சொல்லி கலை கொண்டிருந்தது. ஏன் இப்படி பெரிய சோதனை நமக்கு வருகிறது என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் யோபு தேவன் மேல் நம்பிக்கையோடு இருந்தார். எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நான் பிறந்த நாள் இல்லாமல் போனால் நலமாயிருக்குமே என்று சொல்லி சொன்னாரே தவிர தேவனை பற்றி ஒரு வார்த்தையும் தன்னுடைய நாவிலே குறை சொல்லல. சொந்த மனைவியும் கூட தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஏன் ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கிறார், நெருக்கத்தை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார் என்று சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை யோபு வாயிலிருந்து வருகிறது. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? யோபு முறுமுறுக்கல, மனைவி கூட முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் முறுமுறுக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நன்மைகள் வரவிட்டாமல் தடைப்பட்டு கிடக்கும் போது யோபு தன்னுடைய வாயில தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று சொல்லி பாருங்க. பாவம் செய்யவில்லை, நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். அந்த உத்தமனுக்கு யோபுக்கு கர்த்தர் துணையா நின்று அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மைகள் நமக்கு உண்டாக வேண்டுமானால் தடைகளை தகர்க்கிறவர் எனக்கு முன்பதாய் கடந்து செல்வார். நான் எதை குறித்து கலங்க மாட்டேன் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். அவருடைய வார்த்தை மேலே உறுதியாயிருப்பேன், அவர் மேல உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுவேன். அதனாலதான் யோபு வாழ்க்கையில சோதனை கொண்டு வந்து சத்துரு சாத்தான் உத்தரவு கேட்டு வந்து சோதித்தான். ஆனா சாத்தான் அவ்வளவு பெரிய சோதனை கொண்டு வந்தாலும் யோபுடைய உள்ளத்தில் இருந்த தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழக்க வைக்க முடியல. இன்றைக்கு இப்படி சோதனைகள் வரும்போது நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகிறதுக்கு பல விதத்துல சாத்தான் முயற்சிக்கும். நாம் கவனமா இருக்கணும். இந்த கடைசி காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்கள் நெருங்கிவிட்டது. ஆதலால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ, விழிப்பா இருக்கிறோமோ, ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, ஞானமா இருக்கிறோமோ, நம்முடைய நாவுகளை குறித்து, நம்முடைய கண்களை குறித்து, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் கவனமா இருக்கிறோமோ, ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, விழிப்பா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய பரிபூரண நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்க தைரியமா சொல்லுங்க. யோபு சொன்னது போல தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில, ஊழியத்தில சகலத்தை செய்ய வல்லவர். நீங்க நினைச்ச காரியம் ஒரு காலம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கேன் என்று யோபு சொன்னார். நீங்களும் அதே போல சொல்லணும், நாமும் அதே போல சொல்லணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்தின் பாதையில நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனோ, எந்த தீய சக்திகளோ தடை செய்ய முடியாது என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்.
நமக்கு எதிரிட்டு வருகிற தடைகள் எல்லாம் நீங்கும். இன்னைக்கு நீங்களே நானும் அதுதான் சொன்னோம், ஆண்டவரே நான் எங்கு சென்றால் உங்க சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி செல்லுங்க. ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்வதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல வைராக்கியமா இருந்து நாம் ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பதாய் கடந்து செல்வார். தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பதாய் கடந்து செல்வார். அதனால் உங்க வாழ்க்கையில, தொழில, பிசினஸ்ல, பிள்ளைகளுடைய வருங்கால எதிர்கால காரியத்துல ஒருவேளை தடை இருக்கிறது, இன்னும் நான் நினைச்ச காரியங்களாம் சாதிக்க முடியல, இன்னும் என் வாழ்க்கையில நான் நினைத்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல என்று ஒருவேளை கலங்கி இருக்கலாம். அப்படி ஒருவேளை கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், கவலையோடு இருப்பீர்கள் என்றால், இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆராய்ந்து பாருங்க. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் வர வேண்டும். நமக்குள் இருக்கிற தடைகள் என்ன, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற தடை என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத தடை கற்களாகிய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது தேவனிடத்திலிருந்து இறக்கம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக 2020 வருஷத்துல ஆண்டவர் இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்வார். நிச்சயமா தடைகள் எல்லாம் சீக்கிரத்திலே மாறும். அப்படி என்றால் நாம் இரவு பகல் கர்த்தரையை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவ சமூகத்தில் குடும்பமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தனிப்பட்ட முறையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சபையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தடைகள் எல்லாம் நீங்கும். சுவிசேஷத்துக்கு செல்வதற்கு தடைகள் நீங்கும், அறிவிப்பதற்கு தடைகள் நீங்கும், ஜெபிப்பதற்கு தடைகள் நீங்கும், வேலைக்கு செல்வதற்கு தடைகள் நீங்கும், வியாபாரம் செல்வதற்கு தடைகள் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடிக்கு தடை செய்கிற காரியங்கள் தடைகள் நீங்கும், பிள்ளைகளுடைய வருங்கால எதிர்கால எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு கிட்டி சேரும். இப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீ பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்தின் பாதையில எத்தனையோ தடைகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கவலையோடும் கலக்கத்தோடும் இருந்தது உண்டு ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர். இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள், ஜெபத்திலே இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள், தேவ சமூகத்துல அவர்கள் உள்ளத்திலிருந்து வருகிற கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நேரத்திலே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சத்துரு என்னென்னலாம் தடைகளை அவர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறானோ, இந்த நேரத்தில் அந்த தடைகளை தகர்க்கிறவர் ஆண்டவரே
கர்த்தர் இந்த செய்தியை நமக்காகவே கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை பெருக பண்ண போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தரப்போகிறார். உங்க தொழில ஒரு வித்தியாசமான முறையில் ஆசீர்வாதத்தை நீங்க காண போறீங்க. வியாபாரம் இதுவரைக்கும் இல்லாத அளவுல வியாபாரத்தை நீங்கள் காண போறீங்க. பிள்ளைகளுடைய படிப்புல இதுவரைக்கும் இல்லாத மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. விவசாயத்துல கைது செய்ய வேலைகள்ல இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. ஊழியத்திலே கூட பல விதமான போராட்டங்களா இருக்கிறதுன்னு சொல்லி கலங்கலாம். அதிலும் கூட தேவனுடைய மகிமையை நீங்க இதுவரைக்கும் இல்லாத மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபைகளிலே நீங்கள் காண போகிறீர்கள். விசுவாசிங்க. தேங்க்யூலா. நன்றி அப்பா, நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுவதற்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரம் நடந்து கொண்டு போகும்போது எத்தனையோ சோதனைகள் வந்தது. தடைகள் எரிகோ வந்தது, தடைகள் யோர்தான் வந்தது, செங்கடல் வந்தது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு கடந்து வெற்றியாய் செல்ல உதவி செய்கிறேன். பின்னாடி வந்த பார்வோன் சேனையெல்லாம் அவிழ்த்து கொண்டீரே. அதுபோல எங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீ நிர்மூலமாக்கி போடுவேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிற மாட்டோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துபடி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட துணையாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுவார். உங்களுக்கு உண்மைதாக அவருடைய சமூகம் கடந்து செல்லும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம்.